என்னடா இப்படி ஒரு ப்ரமோவை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரில. நான் ஜெஃப்ரி பேரண்ட்ஸ் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்தது தான் ப்ரமோவை போட்டிருப்பாங்கன்னு நான் பாட்டு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா வந்தது அருணோட பேரண்ட்ஸ். ஸோ அருணோட பேரண்ட்ஸ் மாலா மேம் அண்ட் மதிவாணன் அங்கிள் அவங்க 2 பேரையும் வந்து பிக் பாஸ் வரவேற்கிறாரு அந்த ப்ரமோவில். இது வந்து வரவேற்பெல்லாம் காட்டாமல் டைரெக்டாக முரண்பாடு செக்ஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு யார் மேலேயாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னு வந்து பிக் பாஸ் கேட்குறாரு. அவங்க வந்து முரண்பாடு இல்லாமல் இருக்குமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க சைடுன்னு நியாயம் தான். ஏன்னா அவங்க பையனை 2-3 பேர் கேட்டிருக்கிறதுனால அவங்க கேட்கணும்னு நினைக்கிறது ஓகே. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மஞ்சரியோட அம்மா பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மஞ்சரி பொம்மையை தலையை திருப்பி போட்டுடலான்னு சொன்னது அது வந்து ஃபன்னுக்காக தான் என் பையன் சொன்னான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு பேரண்ட்ஸ் சொன்னதுக்கு முரண்பாடு சொல்லாமல் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அவங்க இங்கே உள்ள பிளேயர்ஸ்ட்டு உள்ள முரண்பாடு அவங்க சொல்லலாம். பிளேயர்ஸோட பேரண்ட்ஸோட முரண்பாடு சொல்கிறதுக்கு அது வந்து அது நல்ல விதமாக எனக்கு தெரியலை பார்க்குறதுக்கு. ஏன்னா இனி அப்புறம் அவங்க ஒரு வீடியோ வெளியிடுவாங்க, பிஹைண்ட் வுட்ஸ்காரங்க உடனே போய் அங்கே போய் பேட்டி எடுப்பாங்க, அவங்க ஒரு பதிலடி இவங்க ஒரு பதிலடின்னு இந்த சண்டை வளர்ந்துட்டே தான் போகும். ஸோ பிக் பாஸ் கேட்டது பிளேயர்ஸ் கிட்ட உள்ள முரண்பாடு, அதை அவங்க சொல்லியிருந்துருக்கலாம். அடுத்ததாக தான் நம்ம முத்துக்குமரனை ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. அப்படியே இந்த திருட்டு வேலை பண்ணிட்டு ஒரு குழந்தை முழிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு முழிக்கிறாரு முத்துக்குமரன். உடனே சொல்கிறாரு, தம்பி முத்துக்குமாரன் வந்துட்டு இப்படி ஒரு இடத்துல ஐயோ எனக்கு வர கோவத்துக்கு ஏதோ பண்ணிட்டு வெளியே போயிடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அருணை சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளோ தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அருணோட அப்பா. ஸோ முத்துக்குமரன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது எனக்கு லைவில் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அவங்க யாருக்காவது ஞாபகம் இருக்குன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் பிக் பாஸ் கேட்டதுக்கு அருணோட அப்பா சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து நம்ம முத்துக்குமரன் எப்படி ஆன்சர் பண்ணுறாருங்கிறத நம்ம லைவ் பார்த்தா தான் தெரியும். பார்த்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.